இப்போ நம்ம பார்க்க போகிறது பீசஸோட நேம்ஸ் அண்ட் பீசஸோட வேல்யூ. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா பீசஸோட நேம்ஸ் பார்த்துடலாம். இந்த பீஸோட நேம் பார்த்தீங்கன்னா கிங்கு. இந்த கிங்குக்கு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிங்கை பொறுத்தவரையும் இதுக்கு பாயிண்ட்ஸ் இன்னது இவ்வளோ தான் அளவு அப்படின்னு சொல்லி யாருமே கொடுக்கல. இந்த கிங்கோட வேல்யூ கரெக்டாக நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டிங்கிறது இதுக்கு வந்து ஒரு முடிவும் இல்லை, எல்லையும் இல்லை, லிமிட்டும் இல்லை. அதுதான் இன்ஃபினிட்டிங்கிறது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் சின்ன பசங்களாக இருப்பீங்க, ஸோ அவங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ கிங்கோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி. அடுத்தது குயின். இப்போ கிங்குக்கு அடுத்த பவர் வந்து பார்த்தீங்கன்னா குயினுக்கு, கிங்குக்கு கீழே அடுத்ததில் பவர் உள்ள பீஸ் எதுன்னு பார்க்கும்போது குயின். இந்த குயின் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து வேல்யூ 9 பாயிண்ட்ஸ். இந்த குயின்ங்கிறது ஒரு ட்ராகன்னு சொல்லுவாங்க. செஸ்ஸை பொறுத்தவரையும் வந்து ஒரு ட்ராகன் எப்படி அட்டாக் பண்ணிச்சுன்னா ரொம்ப சர்வநாசம் பண்ணுமோ அந்த அளவுக்கு இந்த குயின் வந்து ரொம்ப பவரானது. ஆப்போனண்டோட ஏரியாவுக்குள்ளே போகும்போது பீசஸ் எல்லாத்தையுமே டபுள் அட்டாக் வச்சு எடுக்கக்கூடிய பவர் குயினுக்கு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி எனிமிக்கு எங்கே குயிக்காக செக்மேட் பண்ணுறதுக்கும் இந்த குயின் வந்து ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணும். அதனால் குயினுக்கு வந்து என்னென்னா 9 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரூக். இந்த ரூக்கோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட்ஸ். இந்த ரூக்கும் இந்த குயினும் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மேஜர் பீசஸ், இருக்கிறதுலே ரொம்ப பவரான பீசஸ். இந்த 2 பவரான பீசஸ் ப்ளே பண்ணும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணணும். அடுத்தது பார்க்க போகிறது பிஷப். இந்த பிஷப்போட வேல்யூ 3 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நைட்டு. நைட்டோட வேல்யூ 3 பாயிண்ட்ஸ். இந்த பிஷப்பும் நைட்டும் மைனர் பீசஸ், குயினும் ரூக்கும் மேஜர் பீசஸ். இப்போ இந்த பிஷப் வந்து எப்படி போகும் அப்படிங்கிறதெல்லாம் நான் அப்புறமா சொல்லிக் கொடுக்குறேன். அண்ட் நைட்டோட மூமெண்ட்ஸும் நான் அப்புறமா சொல்லிக் கொடுக்குறேன். பட் வேல்யூ பார்த்தீங்கன்னா பிஷப்புக்கும் 3 பாயிண்ட்ஸ் அண்ட் நைட்டுக்கும் 3 பாயிண்ட்ஸ். இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு? சில பேர் கேள்வி கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், சார் பிஷப்பு பெருசா நைட்டு பெருசா? ஆக்சுவலாக வந்து சில கேமில் சில பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி தான் அதோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதாவது பிஷப்பை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஸ்பீடு பீஸ். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே B1 இருக்குன்னா இமீடியட்டாக H7 போக முடியும், ரொம்ப குயிக்காக போகும், ஒரே மூளை போயிடும். பட் நைட்டுங்கிறது ஸ்லோ பீஸ். இந்த நைட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் இங்கே A1 இல்லை B1 இருக்குன்னா இந்த கார்னர் போகிறதுக்கு ஒரு 5 மூவ்ஸ் இந்த மாதிரி டைம் எடுத்துக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நைட்டை பொறுத்தவரையும் வந்து அது ஸ்லோ பீஸ். இதுதான் ஒரு டிஃப்ரெண்ட். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது பான். இந்த பான் வந்து பார்த்திங்கன்னா இதோட வேல்யூ ஒன்லி 1 பாயிண்ட். இந்த 1 பாயிண்ட் உள்ள பான் இது நம்மளுக்கு எந்த வகையில் யூஸ் ஆகும் அப்படின்னா, எனிமியோட பீஸுக்கு டபுள் அட்டாக் வைக்கிறதும் யூஸ் ஆகும். இந்த பானோட மூமெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பான் அட்டாக் பண்ணக்கூடிய ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த பான் 2nd ரேங்கில் ஆரம்பித்து 8th ரேங்கில் போயிட்டு ரீச் ஆகிடுச்சுன்னா குயின் ப்ரமோட் பண்ணலாம், ரூக்கு ப்ரமோட் பண்ணலாம், பிஷப் ப்ரமோட் பண்ணலாம், நைட் ப்ரமோட் பண்ணலாம். ஆனால் கிங்கு மட்டும் ப்ரமோட் பண்ண முடியாது. கிங்கு ஒரே ஆள் தான். அந்த கிங்கு இருக்கிற வரையும் தான் கேம் ப்ளே பண்ண போகிறோம். அந்த கிங்கு அரெஸ்ட் ஆகிடுச்சுன்னா கேமை முடிச்சிடுவோம். அடுத்தது பானை கொண்டு போய் 8th ரேங்கில் வச்சு நான் என்னோடய பானாகவே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ரூல் அப்படி இல்லை.